இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியல். மணி ஒலித்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். உங்களின் டெல்லி பயணம் தமிழ்நாட்டிற்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சனம். தமிழக பெண்களுக்கு வெறும் வெற்று முழங்கங்கள் தேவையில்லை, அவர்களுக்கு திட்டங்கள் தான் தேவை என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பெண்களுக்கு சிறுதொகை தேவையில்லை, உரிய மரியாதை தேவை எனவும் அறிக்கை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் சிவப்பு எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் இத்தலார் கம்பட்டி பகுதியில் கனமழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் சீர் செய்யும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் தீவிரம். கூடலூர் தொரப்பள்ளி அருகே உள்ள இருவயல் தேன்வயல் கிராம பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சி. தொடர் கனமழையால் சோலையார் பிர்லா நீர்வீழ்ச்சியிலிருந்து கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வால்பாறையில் பெய்த கனமழையால் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரியில் 3வது நாளாக பெய்து வரும் தொடர் மழையால் தண்ணீரில் மூழ்கிய காய்கறிகள். அறுவடைக்கு தயாராக இருந்த கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாயாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. வனத்துறை எச்சரிக்கையையும் மீறி கரை புரண்டு ஓடும் தண்ணீரில் ஆபத்தான நிலையில் பரிசல் சவாரி செய்யும் மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் அதிக அளவில் பொங்கி வரும் ரசாயன நுரை. குவியலாக காற்றில் பறக்கும் நுரையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் பாதிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து ஏராளமான வீடுகள் சேதம். வயநாடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட். கடந்த 107 ஆண்டுகளில் மும்பையில் வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. குர்லா, சியான் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
மும்பையில் புதிதாக திறக்கப்பட்ட ஒர்லி மெட்ரோ நிலையம் தண்ணீரில் மூழ்கியது. படிக்கட்டுகளில் அருவி போல் கொட்டும் தண்ணீரால் ரயில் பயணிகள் பாதிப்பு. மும்பையில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் சாலைகள், ரயில் நிலையங்களை சூழ்ந்த வெள்ளம். தண்ணீர் குளம் போல தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு, வாகன ஓட்டிகள் அவதி. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் பாதிப்பு. விமான நிலைய மேற்கூரையை பீத்துக் கொண்டு கொட்டிய மழை நீரால் பரபரப்பு. நாட்டின் முதல் 9000 HP திறன் கொண்ட ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. குஜராத்தின் தாஹோத்தில் கட்டமைக்கப்பட்ட ரயில் என்ஜின் ஆலையையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாளில் நாட்டின் பிரதம அமைச்சராக முதலாக பதவியேற்றார் பிரதமர் மோடி. அன்று முதல் இன்று வரை அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் நிகழ்ச்சி பேச்சு. தீவிரவாதத்தை சுற்றுலா போன்று பாகிஸ்தான் கருதுவது உலகிற்கே மிகவும் அச்சுறுத்தலான ஒன்று. மனித குலத்தை காக்கவே ஆபரேஷன் சிந்தூர் செயல்படுத்தப்பட்டதாகவும் குஜராத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி தலைமையில் சுகாதாரத்துறை கட்டமைப்புகள் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அமித்ஷா பெருமிதம். சுமார் 60 கோடி ஏழை மக்கள் இலவச சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் நாக்பூர் நிகழ்ச்சியில் பேச்சு. தீவிரவாதம் என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு வெளிப்படையான தொழில் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். பாகிஸ்தான் அரசு மற்றும் அந்நாட்டு ராணுவத்தின் நிதியில் ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. தேர்தலில் ஜெயித்தால் EVM இயந்திரம் நல்லது, தோற்றால் முறைகேடா எனவும் கேள்வி. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. அது நம்ம ஜஸ்ட் லைக் EVMs. எலெக்ஷன் டைம்ல இஃப் யூ லுக் அட் இன் டிவி அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைம்ல அவர் ஜெயிச்சா EVM சூப்பர் பான்னு சொல்லுவாங்க. அவங்க தோத்தா அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு இதுவரை அழைக்கவில்லை எனவும் பேட்டி. யாருமே அண்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நோ. பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்கல. தமிழகம் பெரியாரின் மண் இல்லை, பெரியாழ்வாரின் மண். அண்ணாவின் மண் இல்லை, ஆண்டாளின் மண் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேச்சு. தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாநில கல்விக் கொள்கை என்பது முதல் நடைமுறைக்கு வரும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் விளையாட்டு திடலை அழித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அன்புமணி எதிர்ப்பு. மக்களின் எதிர்ப்பையும் மீறி நகராட்சி நிர்வாகம் பிடிவாதம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அறிக்கை.
சுற்றுச்சூழல் சீரழிவை தடுக்கும் வகையில் ஆற்று மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, பழைய குவாரிகளை மூட வேண்டும் என்றும் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தாவேகா சார்பில் வரும் 30ஆம் தேதி பாராட்டு விழா. மாமல்லபுரம் தனியார் விடுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டு நீட்டிப்பு. 2026 மே மாதம் வரை தடை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு தகவல். தென்காசி மாவட்டம் வேளாளங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழி கல்வியை தொடங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக பள்ளி கல்வித்துறை மனுதாரரின் மனுவை 12 வாரங்களுக்குள் பரிசீலித்து உரிய முடிவெடுக்க மதுரை கிளை உத்தரவு. கடலூரில் 200 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு திடலை பலாப்பழ மதிப்பு கூட்டு மையமாக மாற்றும் விவகாரம். மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தரமில்லா உணவை விநியோகம் செய்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக வாடிக்கையாளர் தொடர்ந்த வழக்கு. 30,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க ஸ்மோட்டோ நிறுவனம் மற்றும் உணவகத்திற்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. திருவாரூர் தியாகராஜசாமி கோயில் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவில்லை என புகார். விளக்கம் கேட்டு மடாதிபதிக்கு இந்து சமய அறநிலையத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஜோலார்பேட்டையில் சொத்து பிரச்சனையில் தாய்மாமனை கொன்ற வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தவர் படுகொலை. தலைமறைவாக இருந்த பரத், வெங்கடேசன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தது காவல்துறை. ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்பு. சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் ஆணையம் செயல்படும் என அறிவிப்பு. அரசின் அனைத்து நிகழ்வு மற்றும் விளம்பரங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க நடவடிக்கை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. நிகழ்ச்சியுமே நமக்கு அரசானது அழைப்பதில் தமிழ் இருக்க வேண்டும், நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும், அது துறைகள் கடைபிடிக்க என்பது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி முடிவடையும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் கனரக லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த விபத்தில் 4 பேர் பலி, 2 பேர் படுகாயம். பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் முதன்மை செயலாளர் தலைமையில் பூந்தொட்டியை வைத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரின் செயலால் மேடையில் சிறிது நேரம் சலசலப்பு.
सिद्धार्थ का स्वागत कर रही हूँ। जोरदार ताली में स्वागत आप உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ஆனந்த் மஹிந்திரா பெருமிதம். தனிநபர் வருமான வளர்ச்சிதான் நமது அடுத்த இலக்கு என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடு முழுவதும் 1009 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. டெல்லியில் 104 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். உக்ரைனை அடைய நினைத்தால் அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் உக்ரைனில் அப்பாவி மக்கள் நாள்தோறும் கொல்லப்படுவதை சுட்டிக்காட்டி அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. நான் படத்தில் வந்த பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியில் அணுகுவேன். சேலத்தில் திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜா பேட்டி. தங்களது இரட்டை மகள்களின் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்ட கவிஞர் சினேகன். உங்களை நேசிக்கும் உங்கள் அன்பு எங்கள் மகள்களையும் நேசிக்கட்டும் என்றும் நெகிழ்ச்சி பதிவு.